இப்போ 2 கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கண்டென்ட்னா, சார்ட்டட் பேத் அல்காரிதம் ஒண்ணு, ஸ்பேனிங் ட்ரீ ஒண்ணு. 2 கான்செப்ட் இருக்குது. ஸ்பேனிங் ட்ரீ ஒண்ணு அண்ட் சார்ட்டட் பேத் அல்காரிதம் ஒண்ணு. சரி 2ஓட அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 2ஓட அப்ளிகேஷன் என்னன்னா, சார்ட்டட் பேத் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, ஒரு ட்ரீ டயகிராம் தான் வரப்போகுது. ஒரு க்ளோஸ்ட் டயகிராம் வரப்போறதில்ல. அதே மாதிரி ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கும் போதும் ஒரு ட்ரீ டயகிராம் தான் வரப்போகுது. ஒரு க்ளோஸ்ட் டயகிராம் வரப்போகுது. இதுக்கு 2க்கு என்ன அப்ளிகேஷன்னா, இங்க சப்போஸ் இது ஏ, இது ஈங்கிற ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ, இது ஈங்கிற ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற வெர்டெக்ஸ் யாரு? பி, சி, டி. இப்போ ஷார்ட்டஸ்ட் பேத்துங்கிறது வந்து நம்ம டைரெக்டாக லிங்க் பண்ணும்போது ஒரு 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டைரெக்டாக லிங்க் பண்ணும்போது 10ன்னா இங்கே பி, சி, டி இப்படி போகிறது. இங்கே 3, 4, 2, 1 இப்படி இருக்குதுன்னா எவ்வளோ கிடைக்குது? 4, 7, 9, 10. அப்போ சப்போஸ் இது வந்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3, 4, 7, 7 + 1, 8, 8னா 9 வருது. அப்போ இந்த ஈக்கு ரீச் ஆகிற இது வந்து என்ன கிடைக்குது? 10,9ல் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா 9 எடுக்க போகிறோம். சப்போஸ் இது வந்து 8ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக ஏ டு ஈக்கு வந்துடுவோம். டைரெக்டாக ஏ டு ஈக்கு வந்துடுவோம். எதில்? ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதத்தில். ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதத்தில் இதுதான் நடக்கும். எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துட்டா அதுக்கு பேர் ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதம். ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதத்தில் என்ன நடக்குதுன்னா, ஸ்பேனிங் நாமே சொல்லிட்டோம். ஸ்பேனிங் ட்ரீ இஸ் கால்ட் ஒன் ஆஃப் த ஸ்பேனிங் கிராப். ஸ்பேனிங் கிராப். ஸ்பேனிங் ட்ரீனாவும் ஸ்பேனிங் கிராப் போனாலும் ஒன்று தான். பட் க்ளோஸ்டு டயக்ராம் இருக்கக்கூடாது. ஸ்பேனிங் கிராப்பில் மேபி க்ளோஸ்டு டயக்ராம் வரும். பட் ட்ரீன்னு இங்கே வேர்டு வரனால இது க்ளோஸ்டு டயக்ராம் இருக்காது. அப்போ என்ன நடக்கும்? ஸ்பேனிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டாவே என்னன்னா, எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை வெர்டெக்ஸும் ரீச் ஆகிட்டு தான் போகணும். சரிங்களா? இப்போ ஏ இருக்குதுன்னா ஏ டு பி போய்க்குங்க, பி டு சி போய்க்குங்க, எப்படி வேணால் போய்க்குங்க. பட் க்ளோஸ்டு டயக்ராம் வரக்கூடாது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் ஷார்ட்டஸ்ட் பேத்துக்கும் ஸ்பேனிங் ட்ரீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நம்ம இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம்னா டேரெக்டாக ஷார்ட்டஸ்ட் பேத் என்னவோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவலுக்காக அப்ளை பண்ணுறது ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்து வர வேணும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் என்ன? இங்கே சென்னை, இங்கே கோயம்புத்தூர். நீங்கள் எந்த ரூட்டில் வேணால் போய்க்குங்க. எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வந்துக்கலாம். எங்கே? ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதத்தில். பட் ஸ்பேனிங் ட்ரீயில் என்ன நடக்குன்னா, நீ சென்னை டு கோயம்புத்தூர் வந்துக்குங்க. அதில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிற மாதிரி என்னென்ன பாசிபிளோ அங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு வர மாதிரி ரன் பண்ணணும். எவ்வளோ ட்ராவல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதை ரீச் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகும். அப்போ தான் எல்லா லொக்கேஷனும் கவர் ஆகும். அப்போ மேக்ஸிமம் பார்த்து இது டிஸ்டன்ஸ் கான்செப்ட் தான். மேபி கூகுள் மேப்போ இல்லை அதை விட அட்வான்ஸ் நம்ம பஸ் ரூட்டோ இல்லை ட்ரெயின் ரூட்டோ இல்லை ஃப்ளைட்டோ எது செலக்ட் பண்ணுறோமோ எல்லாமே பார்த்தா இதனோட அப்ளிகேஷன் தான். அப்போ நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கு போயிட்டு வரோமா அப்படின்னா நம்ம ஒரு மெட்டீரியலோ இல்லை வேறு என்னச்சும் ஒர்க் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ வச்சு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லைன்னா ஷார்ட்டஸ்ட் பேத் அல்காரிதம் டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கோயம்புத்தூர் மட்டும் தான் வேலை அப்படிங்கும்போது நம்ம அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடும். சரிங்களா? இதுதான் 2க்குள்ள டிஃபரன்ஸு. அப்போ ஷார்ட்டஸ்ட் பேத்னாலும் ஒன் ஆஃப் த ட்ரீ டயக்ராம் தான் வரப்போகுது. பட் டைரெக்டாக வந்துடும். ஸ்பேனிங் ட்ரீனா எல்லாத்தையும் ரீச் ஆகிட்டு வரும். எல்லா வெர்டெக்ஸும் ரீச் ஆகிட்டு வரும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட்.